இந்த ரமலான்ல சில விஷயங்கள் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் ஜகாத். ஜகாத்ல எங்கட ஆட்கள் அதிகமா கொடுக்கிறது ரமலான்ல தான் ஜகாத். உண்மையிலே ஜகாத் என்றது நோன்புல் அல்ல, கடமையானது. அது நோன்புல தான் கொடுக்கணும் என்றதும் இல்ல. மக்கள் வளமையாக்கி கொண்டாங்க ரமலான்ல. காரணம், நோன்புல கொடுத்தா செய்யற நன்மைக்கு ஒரு ஃபர்லுக்கு 70 ஃபர்லுடைய நன்மை கிடைக்குது ஹதீஸ்ல வந்துருக்கு. அதனால தான் ஜகாத் என்றது ஃபர்லான அல்லாஹ்வுடைய ஒரு கடமை. அதை நோன்புல அதை செஞ்சா 70 ஃபர்லுடைய நன்மை கிடைக்குமே, அதுக்காக தான் நோன்புல ஆட்கள் கொடுக்கிறாங்க. ஏன்னா ஜகாத்துடைய தேவை உள்ள மக்கள் நோன்புல மட்டுமல்ல இருக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒரு ஆபரேஷன் பண்ண போறாங்க, அது ஏதோ ஒரு இடையில ஒரு காலத்துல அவர் ஒரு மிஸ்கீன், அவர் ஒரு ஃபகீர், அப்படி ஒரு கேட்டகரியில ஜகாத்துக்குரிய ஆள், அதுக்கு ஒரு 1 லட்சம் தேவைண்டா நீங்க நோன்புல வாங்கன்னு சொல்லலே. அதை அவருக்கு அந்த நேரத்துல தான் அதை கொடுக்கணும். சதக்கால கொடுக்க மிச்சம் நல்ல, எனக்கு சதக்கால கொடுக்கிற அளவுக்கு இல்ல, ஜகாத்துல இருந்தா ஏழும். ஜகாத்துல ஏழும் ஜகாத்துல கொடுங்க, முற்படுத்துங்க. ஜகாத்த வார நோம்புக்கு கொடுக்க வைக்கிற ஜகாத்தை இப்ப கொடுக்கலும். இந்த வருஷம் ஜகாத் கொடுத்து முடிஞ்சு, தலை நோம்போட எல்லாம் கொடுத்து முடிஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப அடுத்த ஜகாத் அடுத்த நோம்புக்கு தான் வரும். எனக்கு ஏழும் வார வருஷத்துல கொடுக்க வைக்கிற ஜகாத்துல கொடுத்து கொண்டு போக. சதக்கால ஏலாட்டி கொடுங்க. ஜகாத்ல செலவங்க வைக்கிறாங்க, அவங்க எல்லாத்தையும் ஜகாத்தாலே தான் செய்ய பார்க்கணும். சதக்கால செய்யறதையும் ஜகாத்தால தான். அந்த ஜகாத் கொடுத்தே ஆகணும். அது உங்களோட சொத்து செல்வத்தில் இருக்கிற ஊத்த குப்பை, தெளிவா சொல்றேன். அது கொடுத்தே ஆகணும். அதுல எந்த எக்ஸ்கியூஸும் இல்ல, அதுக்கு பொதுவான அமைப்புல மன்னிப்புகள் இல்ல, கொடுத்தே ஆகணும். அதை கொடுக்க இல்லைண்டா உங்களோட மக்கிய சொத்தை எல்லாம் சேர்த்து அழிக்கும். அது சொல்லுவோமே, நாங்க அந்த அவிஞ்ச தக்காளி கவுண்ட் இருந்தா அது மக்கியது எல்லாத்தையும், அது ஆசிட் மக்கியது உள்ளப்பட்ட எல்லாம் பழுதா போற மாதிரி ஹதீஸ்ல அப்படிதான் வந்துருக்கு. வலில்லாஹி மஸலுல் அலா மன் அதா ஜகாத மாலி ஃபகத் ذهب شره. யார் அவருடைய சொத்துடைய பணத்துடைய ஜகாத்தை கொடுத்துட்டாரோ, சொத்து செல்வத்துக்கு வர இருந்த அழிவு நாசம் அந்த ஜகாத்தோடயே போயிட்டேன்னு சொன்னாங்க. கடல்ல அல்லது கரையில சொத்து செல்வத்துக்கு அழிவு வருவதேடா ஜகாத்தை நிறைவேற்றாதனால தான் வருவதே என்று கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதனால இந்த ஜகாத்தால அல்லாஹ்க்கு எந்த பலனும் இல்ல. அல்லாஹ் இந்த கடமைகள் எங்களுக்கு கடமையாக்கினது எங்கட பாதுகாப்புக்கும், எங்கட சொத்து செல்வங்கள்ட பாதுகாப்புக்கும், எங்கட சொத்து செல்வங்கள்ட முன்னேற்றத்துக்கும் பரக்கத்துக்கும் தான் கடமையாக்கினான். அதை விளங்கினா சரி. நிறைய பேர் இந்த ஜகாத்ல ஒளிஞ்சு விளையாடுறாங்க. நான் விளங்குற மாதிரி சொல்றேன். அவங்க ஜகாத்ல இது தப்பி கொள்றதுக்கு வழி தேடுறாங்க. அதுக்கேற்ற மௌலவி மாத்த போயிட்டு ஃபத்வா கேட்டா, அரை குறை கேஸ் கிட்ட கேட்டா அவர் இனி அது மாதிரி தான் பதில் தருவார். அதனால நீங்க ஃபத்வாக்கள் கேட்க கொள்ள, சட்ட திட்டங்களை கேட்க கொள்ள தகுதியான நல்ல ஆழமான அறிவுடைய தக்வாவுடைய ஆகிரத்துடைய உலமாக்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 கூட்டம் இருக்கிறாங்க, உலமா துனியா, உலமா உல் ஆகிரா. துனியாவுடைய உலமாக்கள், ஆகிரத்துடைய உலமாக்கள். ஆகிரத்துடைய உலமாக்கள் கிட்ட உங்களோட வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட சட்ட திட்டங்களை கேளு. அப்பதான் சரியானதை சொல்லி தருவார். மஹப்பத் இல்லாம போட்டும் பிரச்சனை இல்ல, அவர் என்னைய வெறுக்கட்டும் பிரச்சனை இல்ல, அவர் எனக்கு தார ஹதியாக்களை தராம இருக்கட்டும் பிரச்சனை இல்ல, அல்லாஹ்வோட சட்டத்தை சொல்லித்தான் தீருவேன். அதுதான் தேவை. அதை கொண்டுதான் அல்லாஹ்வோட உதவி கிடைக்கும் எங்களுக்கு. அதனால ஜகாத்ல இருந்து நலூரத்துக்கு தப்புறத்துக்கு வழி பார்க்காம இன்னும் கொடுக்கறதுக்கு தான் யோசிக்கும். ஜகாத் கடமையானவங்க கட்டாயம் அவங்களோட ஜகாத்தை உரிய காலத்தையும் கொடுக்கணும். இப்ப நாங்க சில நேரம் செக்க போட்டு கொடுக்கிறோம். ஜகாத் நான் நோம்புல தான் என் டைம் செக்க கொடுக்கிறேன் ஜகாத்துக்கு. அது 2 மாசத்துக்கு தான் அந்த செக் டேட். அது கேஷ் ஆக போகுது 2 மந்த்ஸுக்கு பின்னால. அப்ப இவர் ஜகாத்தை கொடுக்கிறார், 2 மாசம் பிற்படுத்தி கொடுக்கிறார். சட்டப்படி பார்த்தா நாங்க யோசிப்போம், எல்லாருக்கும் அல்லாஹ் விளப்பத்தை தந்திக்கிறான். அப்படி இல்ல, கேஷ் செக் கொடுக்குறீங்க பிரச்சனை இல்லை, மாத்திக்கொள்ள. அப்படி இல்லாம பிற்படுத்தி டேட் செக்ஸ் கொடுக்கிறதே அது பொருத்தம் இல்ல, முறை இல்ல. ஜகாத்தை பிற்படுத்துறார். ஜகாத்தை முற்படுத்த அனுமதி இருக்கே, பிற்படுத்த அனுமதி. அடுத்த முக்கியமான விஷயம், வேறான சகோதரர்களே, ஜகாத்துல பலர்கள் விக்கிர நோக்கத்தோட காணிகள் வாங்கி வச்சிருக்கிறாங்க, வாகனங்கள் வாங்கி வச்சிருக்கிறாங்க. ஓட்டுற வாகனம் அல்ல, ஓட்டுறதுக்கு 3 வாகனம் இருந்தா அதுக்கு ஜகாத் இல்ல, விக்கிறதுக்கு என்று வாங்கி வச்சிருக்கி. நல்ல விலை வந்தா வேறு விற்பார். காணி வாங்கி போட்டிருக்கிறாங்க, விற்க. அந்த அதுக்கெல்லாம் கட்டாயம் ஜகாத் இருக்கு. வெறுமனே லேண்ட் பிசினஸ் பண்றதுக்கு ஜகாத் இல்லையா? அப்ப சிலவங்க கேட்கிறாங்க, அது என்ன அதுக்கும் ஜகாத்தா என்று கேட்கிறாங்க. கட்டாயம் இருக்குது ஜகாத். ஏன்னா வியாபார நோக்கத்தோட அவங்களோட இவங்களோட கையில சல்லிய கொடுத்தா இன்றைக்கு அது நம்பிக்கை இல்ல,
காணி வியாபாரம், லேண்ட் பிசினஸ் தான் நல்லம் என்ற யோசனையோட பலர்கள் காணிகளை வாங்கி போட்டிக்கிறாங்க. அதெல்லாம் ஜக்காத்ல கணக்கு பார்த்தே ஆகும். அப்படி எல்லாம் சரியா ஒவ்வொருத்தரும் ஜக்காத்த கணக்கு பார்ப்பாங்கடா, எங்கட இந்த ஜக்காத்துல மக்கள், இந்த வறிய மக்கள்கிட்ட பிரச்சனையை முடிக்க. அதோட கண்ணியமான சோழ, அதனால அதை கட்டாய கவனம் செலுத்தணும். அடுத்த முக்கியமான விஷயம், எங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க, அவங்க ஜக்காத்துக்கு தகுதியானவங்க தான் 95% நான் நினைக்கிறேன். எங்கள்கிட்ட வேலை செய்யறவங்க அதிகமானவங்க ஜக்காத்துக்கு தகுதியானவங்க. எங்க கடையில வேலை செய்யறாரு 5 பேர் இருக்கிறாங்க, 10 பேர் இருக்கிறாங்க, 50 பேர் இருக்கிறாங்க, 100 பேர் இருக்கிறாங்க. ஜக்காத்துக்கு தகுதி இல்லாதவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? அதுல ஒருத்தர் 2 பேர் இருக்கணும். சில நேரம் அவங்களோட எல்லா நிலைமையும் நாங்க விலையை கொள்வோம். நீங்க கொடுக்குற 60,000, அவர் வீட்டு கூலி வீட்டுல இருக்கிறார். இன்றைக்கு ஒரு சின்ன ஊடொண்டே 25-30,000 இல்லாம கூலி இல்ல, அதுவும் எங்கேயாவது ஒரு மூலையில உள்ள ஊடாய்க்கும். அப்ப இவர் 60,000 மாசம் 30,000 அதுக்கும் கொடுத்து இவர் 30,000 குடும்ப வாழ்க்கை எப்படி நடத்துறது? செலவுகள் எவ்வளவு? மேலான கண்ணியமான சகோதரர்களே, நாங்க வெளியில உள்ளவங்களுக்கு ஜக்காத் கொடுக்கிறோம், எங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க ஜக்காத்துக்கு 100% தகுதியானவங்க அவங்க பார்த்து கொண்டிருக்கிறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க, உள்ளங்கள் வேதனைப்படுவது. ஹஜார் அங்க கொடுக்கிறார், இங்க கொடுக்கிறார், அப்படி எல்லாம் செய்யறார். எங்கட நிலைமை இப்படி ஹாலாத் ஆயிருக்கு. அதனால உங்களுக்கு உழைச்சி தாரவங்க, உங்களுக்காக கஷ்டப்படுறவங்க, அவங்களும் நம்பிக்கையா முறையா நடந்து கொள்ளணும். அவங்களோட பொறுப்பு வேற, தனியா பேசப்பட வேண்டிய விஷயம். வேளாண் சொல்ல அவங்க ஜக்காத்துக்கு தகுதியான. அதனால நான் இதுக்கு முந்தைய ஞாபகப்படுத்திக்கிறேன், உங்களோட போனஸ் வருஷத்துக்கு ஒரு ஹக் கொண்டு கொடுப்பீங்களே, அந்த போனஸ ஜக்காத்தா பாவிக்காதீங்க. ஜக்காத்தால உங்களோட போனஸ கொடுத்துடாதீங்க. போனஸா கொடுங்க. ஜக்காத் ஒரு வெளியுள்ள உத்தரவு கொடுக்கிற மாதிரி ஜக்காத்தை கொடுத்துருங்க. அவருக்கு நான் உங்களுக்கு இவ்வளவு தாரம் தானே, சம்பளம் இவ்வளவு, போனஸ் இவ்வளவு, அதோட இன்னும் இவ்வளவு, அதெல்லாம் வச்சு வேலை வாங்கல அவர்கிட்ட. அதான் நியாயம், அது குற்றம். அதனால கண்ணியமான சகோதரர்களே, சிலவங்க வேலைக்கு ஆள் வச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு சொல்றாங்க கமிஷன் தாரன், சின்ன சம்பளத்தை கொடுத்து உன்னோட வியாபாரத்துக்கு ஏற்ற மாதிரி கமிஷன் தருவன். அவருக்கு கஷ்டப்பட்டு எப்படியாவது வார கஸ்டமரை பேசி கதைச்சி ஒரு சாமான் எடுக்க வந்தவரை 3 சாமானத்தை வித்து கமிஷன் அவர் கணக்கு போட்டு வச்சிருக்கிறார், எனக்கு மாசம் இவ்வளவு கிடைக்கும், அதை கொடுக்கவே இல்லை. அநியாயக்காரர்கள். எந்த போஸ்மார் இப்படி நடந்து கொள்றாங்களோ அவங்களோட தொழில் வியாபாரத்தை பரக்கத்தை எதிர்பார்க்கலாம். பரக்கத் என்றது கண்ணுக்கு விளங்காத உண்டு, அது 100% அல்லாஹ்வோட புறத்திலிருந்து வரக்கூடிய உண்டு. வேற பிரச்சனை தீராத பிரச்சனையா இருக்கும், வேற வாழ்க்கையில நிம்மதி இல்லாம இருக்கும். எங்கேயாவது ஒரு வழியில உடைச்சுட்டு கொண்டு போகும் இவற்றை சம்பாதிப்புகள். ஏதாவது ஒரு சோதனைக்கு மாட்டிக்கொள்வார். அல்லாஹ் பாதுகாக்கும். அல்லாஹ் யாருக்கும் அப்படி நடத்தக்கூடாது. இந்த ஜும்மாக்கள், பயான்கள், அல்லாஹ் ரசூலுடைய சகல புத்திமதிகளும் எங்களோட பாதுகாப்புக்கும் எங்களோட நலவுக்கும் எங்களோட முன்னேற்றத்துக்கும் தான். அதுக்கு மாற்றமான வேலையை செஞ்சு கொண்டு அதுக்கு பின்னால நாங்க அல்லாஹ்க்கு குறை சொல்லி வேலை இல்லையே மேலான சகோதரர். அதனால கட்டாயம் தனக்கு கீழே உள்ளவரோட எப்படி நடக்க சொன்னாங்க, நீங்க சாப்பிடுறத சாப்பிட கொடுங்க, நீங்க உடுக்கிறத உடுக்க கொடுங்க. இன்றைக்கு அவர் உங்களுக்கு கீழே இருக்கிறார், அல்லாஹ் நாடினா அவருக்கு கீழே உங்களே அல்லாஹ் ஆக்கேலும். ரசூல் அப்படி சொன்னாங்க, இஹ்வானுக்கும் தஹ்த ஐதீக்கும், உங்களோட சகோதரர்கள் உங்கள்ட்ட வேலை செய்யறவங்க என்று சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால மேலான சகோதரர்களே, நிறைய தேவையில இருக்கு, மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அந்த கொடுக்கிற யாராவது ஒருத்தரோட பேசி பாத்தீங்கன்னா விளங்கு, அவருக்கு விடிஞ்சா அந்தி படக்காட்டி கால்ஸ் தான். எங்களோட இந்த பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, கடன் பிரச்சனை, அந்த பிரச்சனை, ஒத்தரால குறிப்பிட்டவங்களால எவ்வளவு தான் செய்யலும். அதனால நாங்க எல்லாரும் சேர்ந்த வேண்டாம், நிறைய நல்ல வேலைகள் செய்யலும். அடுத்தது வியாபாரங்கள்ல முறைய சிலவங்க நினைக்கிறாங்க, இந்த இப்படி செஞ்சா தான் கூட சம்பாதிக்கணும். இன்னொத்தண்ட வியாபாரத்தை பறச்செடுக்கிறது. ஒருவர் சாமானத்தை வாங்கி கொண்டு ஒரு இடத்துல இருந்து போறாரு, ஒரு இன்னொரு கடையில் இருக்கிறவர் கேட்கிறார், இது என்ன எவ்வளவுக்கு வாங்கினீங்க? 3000 ரூபாய்க்கு வாங்கினீங்க. அல்லாஹ் கூட கொடுத்து எடுத்துட்டீங்க, 2000 ரூபாய்க்கு எனக்கிட்ட இருக்குது. இவங்க என்ன செய்யறாங்க, அதை கொண்டு போய் ரிட்டர்ன் கொடுத்துட்டு இவர்கிட்ட வந்து சாமானத்தை, இவர் நினைக்கிறார், இந்த முதலாளி இவர் நினைக்கிறார் இப்படி வியாபாரம் செஞ்சு நல்லா சம்பாதிக்கலுமே, நாசத்துக்கு வழிய செய்கிறார், மண்ணை கூட்டி கொள்றார். விளங்குற மாதிரி சொல்றேன், இவர் முன்னேற்றத்துக்கு வழி செய்ய இல்ல, இவர்த அழிவுக்கு வழி செய்கிறார். எங்களுக்கு நல்ல ஹதீஸ் எவ்வளவு தெளிவா வந்திருக்கு. ஒரு வியாபாரம் ஒருத்தர் பேசிக்கொண்டிருக்கிறார் என்றா எங்களுக்கு விளங்குது, இது அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். எட்டேல பூரே இல்லாது அவரு பேசி எடுத்தா சரி, எடுக்க இல்லை என்று விளங்கினாத்தான் எனக்கு வைத்து அவரோட பேசி. கல்யாணம் மாதிரி தான், ஒரு மாப்பிள்ளை ஒரு இடத்துல பேசி கொண்டிருக்கிறாங்க, எங்களுக்கு விளங்குது இவர் நல்ல ஒரு மாப்பிள்ளை உண்டு, இவர் இடையில பேச்சு கொத்தி எடுக்க அனுமதியே இல்லை, ஹராம் அப்படி செய்யறது. அதனால கண்ணியமான சகோதரர்களே, அவன் பௌத்தில் அடிச்சு இவனுக்கு குழிய வெட்டி அவனை மாட்டி கொடுத்து இவனை சிக்க வச்சு நாங்க முன்னேறணும் நினைக்கிறது இருக்கிறே,
இது கியாமத் வரைக்கும் நடக்காது என்று அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமானது தான் இது.